வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டமானது தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்தில் துவங்கி இருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சி துவங்கியதற்கு பின்பு இதுவரை பார்த்தோமெனால் செயற்குழு கூட்டம் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதில்லை. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த செயற்குழு கூட்டம் துவங்கி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் செயற்குழு நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். இதில் பார்த்தோமெனால் மாவட்ட செயலாளர்கள், சார்பணி செயலாளர்கள் உள்ளிட்ட 300 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட இருக்கிறது. 2 தீர்மானங்களை விஜய் அவர்களை கொண்டு வர இருக்கிறார். தன்னிச்சையான அந்த தீர்மானங்களை கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் கொண்டு வர இருக்கிறார். இது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தற்பொழுது ஒருமனதாக நிறைவேற்றப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கட்சியின் பொதுச் செயலாளர் முன்மொழிய, அதே போன்று மற்ற நிர்வாகிகள் வழிமொழிய இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று செயற்குழு கூட்டத்தில் பார்த்தோமெனால் மாநில அரசை கண்டித்தும், அதே போன்று மதுரை அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஒன்றிய அரசை கண்டித்தும் ஒரு சில தீர்மானங்கள் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பு கட்சியின் பொதுக்குழு கூட்டமானது மகாபலிபுரத்தில் நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது செயற்குழு கூட இருக்கிறது. அதே போன்று இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருந்து அவருடைய சுற்றுப்பயணம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஒரு முடிவும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டிற்கான தாவேகாவின் முதல் மாநில செயற்குழு கூட்டம் இது என்பதனால் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயின் மக்கள் சந்திப்புகள் குறித்து செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த இடத்தில் மக்களை சந்திக்க இருக்கிறார், ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு வரும்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அதை தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தேர்தல் பணிகள், கட்சி மேம்பாட்டு பணிகள் குறித்தும் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பான ஒரு முக்கிய முடிவு, அதாவது தேர்தல் கூட்டணி, உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. தாவேகா எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்பட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எடுத்திருக்கிறது. தன்னிச்சையாக போட்டியிடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் எதிரி திமுக மற்றும் கொள்கை எதிரி பாஜக தவிர்த்து எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க தயார் என்று கூறி வரக்கூடிய நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களைத்தான் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி வருகிறார்கள். இதனால் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பில்லை. மற்ற ஒரு சில கட்சிகளை இணைப்பதற்கான அந்த பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் பார்த்தோமெனால் அந்த செயற்குழு கூட்டத்தில் பேச இருக்கிறார்.